இன்றைய முக்கிய செய்திகள். லா லூமினரி பிரிகேட் என்று அழைக்கப்படும் LLB அமைப்பின் சார்பாக சென்னை பிராட்வே பகுதியில் அமைந்துள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கடந்த 11/10/2025 அன்று சென்னை மண்டல வழக்கறிஞர்கள் மாநாடு மற்றும் குடும்ப சந்திப்பு நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் மூத்த வழக்கறிஞர் சிவராஜ் அவர்கள் தலைமை தாங்கினார். வழக்கறிஞர் AS சங்கர் அவர்கள் முன்னிலை வகித்தார். வழக்கறிஞர்கள் வினோத்குமார், அஸ்வின் குமார் மற்றும் குமரகுரு ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். இம்மாநாட்டில் MGR பல்கலைக்கழக நிறுவனர் மற்றும் வேந்தர் AC சண்முகம் அவர்களும், வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் தலைவர் ஐஸ்ரீ கணேஷ் அவர்களும், VIT கல்வி நிறுவனத்தின் துணைத் தலைவர் மற்றும் இம்பா தலைவர் டாக்டர் GV செல்வம் அவர்களும், செவாலியர் டாக்டர் அருணாச்சல முதலியார் இம்பா நிறுவனர் மற்றும் தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டு முதலியார் மற்றும் பிள்ளைமார் சமூகத்தினருக்காக நற்பணியாற்றிய 9 தலைவர்களுக்கு நினைவேந்தலும் புகழ்வுரையும் ஆற்றினர். மற்றும் மறைந்த வழக்கறிஞர் சீனிவாசன் குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்துரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் திரு ஜெகதீசன் அவர்களும் மற்றும் முன்னாள் நீதியரசர் பாஸ்கரன் அவர்களும் கலந்து கொண்டு புதிதாக பதிவு செய்யப்பட்ட இளம் வழக்கறிஞர்களுக்கு பரிசுகளும் விருதுகளும் வழங்கி, மேலும் உயர்நீதிமன்றத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய மூத்த வழக்கறிஞர்களுக்கு பாராட்டும் வாழ்த்துக்களையும் வழங்கி சிறப்புரையாற்றினார்கள். திருமதி செல்வர்சி சங்கர் அவர்கள் நன்றி உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் LLB அமைப்பை சேர்ந்த நிர்வாக உறுப்பினர்கள் செல்வமுருகன், செந்தில்குமார், வேணுகோபால், கணேஷ், சீனிவாசன், ராஜசேகர், திருமால், பெரம்பூர் பழனி, விஜய கணேஷ் உட்பட்ட LLB குடும்பத்தைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திலகவதி அவர்களை வழக்கறிஞர் GS திலகவதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்கள் அடுத்ததாக வழக்கறிஞர் திருமதி R ராஜலட்சுமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். R ராஜலட்சுமி. முப்பத்தி 8 ஆண்டுகள் வழக்கறிஞர் R சேகரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வழக்கறிஞர் S உமாபதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். 28 ஆண்டுகள் பணிபுரிந்து செய்தவர்கள், LLBயின் துணைத் தலைவராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களோடு விருது வழங்கப்படுகிறது. S உமாபதி அவர்கள் பாருங்க. ஐயா கிட்ட ஷீல்ட் கொடுங்க. AP சௌந்தரராஜன் அவர்கள் இங்க பாருங்க. ஓகே வாங்க. அன்போடு அழைக்கிறோம். ஐயா இங்க பாருங்க. அடுத்ததாக S மணி ஐயா கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க. வழக்கறிஞர் S ஸ்ரீனிவாச நாராயணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். D ரமேஷ் வழக்கறிஞர் P கோபி கிருஷ்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். D ராஜேந்திரன் அவர்கள் 28 ஆண்டுகள். ரகுநாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். 25 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கின்றனர். அடுத்ததாக என் பூவனலிங்கம் 25 ஆண்டுகள்
அழைக்கிறோம். பாருங்க ஐயா இங்க பாருங்க. அவரது திருமகள் கவிதா பாலகிருஷ்ணன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இங்க பாருங்க கவிதா பாலகிருஷ்ணன் ஐயா இங்க பாருங்க. ஐயா இங்க பாருங்க. அப்படியே திருமிகு ஏஜி திரு ஏபி நீலமேக மன்னன் அவர்களை அழைக்கிறோம். 48 ஆண்டுகள் ஏற்கனவே அழைச்சிருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை அழைக்கிறேன். எம்எஸ் நடராஜன் அவர்களை மேடைக்கு பாருங்க. ஐயா இங்க பாருங்க. விழுப்புரம் மாவட்டம் அது ஒன்றுதான் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். வழக்கறிஞர் ராஜா என்ரோல் பண்ணிவிட்டார் பேசுகிறார். திரு பாஸ்கர் சொன்னார், புதிதாக என்ரோல் செய்த 5 பேருக்கு இங்கே பாராட்டு விழா, அவர்களை வரவேற்றோம் என்று. அந்த 5 மட்டிலும் என்னுடைய தலைமையான வேண்டுகோள், ஒரு சீனியர் ஆபீஸில் சேர்ந்து 2 ஆண்டு 3 ஆண்டுகள் வேலை கற்றுக்கொள்வது. ஊவேசா அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், புத்தகத்தை படிப்பதில் நாம் புத்திசாலியாகிவிட முடியாது, கற்றறிந்தவரிடம் கேட்பதில் தான் நாம் புத்திசாலியாக ஆக முடியும், அறிவாளிகளாக ஆக முடியும். சட்டம் அதுபோல்தான். புத்தகம் நமக்கு பேசிக் நாலேஜ் தான் கொடுக்கும். அவன் சீனியர் ஆர்குமெண்ட்டை கேட்கும் பொழுது மக்கள் சட்ட புத்தகங்களை தீர்ப்புரைகள் அவைகளை படிக்கும் பொழுதுதான் நமக்கு எவ்வளவு தெரியாமல் இருக்கிறது என்பதை நாம் உணர்வோம். அதை உணர்ந்தால்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நாம் அந்த புதிலே நம்முடைய உயர்நீதிமன்ற கோட்டாளர் கோர்ட்டில் ஒரு மூத்த நீதியரசர் அமர்ந்திருந்தார். அவர் விரைவிலே உச்சநீதிமன்றம் செல்லக்கூடிய நிலை அப்பொழுதே இருந்தது. பின்னால் சென்றார். அவர் கூறினார், ஒரு கம்பெனி லா மேட்டர் என்ற சீனியர் வழக்க ஆரம்பித்தவுடன் இந்த சீனியர் பெயரை சொல்லி, I don't know anything on this subject. You start from A, go to Z. First read the provision என்று கூறி ஆரம்பித்தார். அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த சப்ஜெக்டை தெரிந்து கொள்ள வேண்டியதற்காக அப்படி கூறி ஆரம்பித்தார். ஆகவே நாம் வழக்கில் இருக்கின்ற போது, நம்முடைய தொழிலே வருகின்ற வழக்குகளை சந்திக்கின்ற போது, நாம் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த வயதில் இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வம் இருக்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய விஐடி துணைவேந்தர் கூறி சொன்னார்கள். இளைஞர்கள் இந்த வழக்கு தன்மையை, வழக்கு நாலேஜ், சப்ஜெக்ட் நாலேஜை வளர்த்து வேண்டும். அதற்காக கடினம் உழைக்கும். அப்பொழுதுதான் இந்த தொழிலே சர்வை பண்ண முடியும். அதற்கான முயற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்கான வழிகாட்டுதலை மூத்த வழக்கறிஞர்கள் செய்ய வேண்டும். சொந்தங்கள் அனைவரும் இந்த நேரத்திலே இங்கே ஒன்றி கூடியிருக்கிறார்கள். அதுவும் வழக்கறிஞர்களாக. அதை எண்ணும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐயா ஜெகதீசன் அவர்களுடைய அறிவுரையின் பேரில் நானும் ஒரு சட்டக்கல்லூரி நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த சட்டக்கல்லூரியினுடைய 10ஆம் ஆண்டு விழா சென்ற மாதம் நடந்தது. 10 வருடங்களாக சுமார் இதுவரைக்கும் 1850 நபர்கள் வழக்கறிஞராக என்ரோல் பண்ணியிருக்கிறார்கள். இன்றைய தினம் 2430 பேர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் சட்டக் கல்லூரியில். இதற்கு அனைத்துக்கும் காரணம் ஐயா ஜெகதீசன் அவர்கள் தான். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு உறுதுணையாக ஜஸ்டிஸ் ராஜேந்திரன் ஐயா அவர்களும் எனக்கு உதவி புரிந்தார்கள்.
இன்றைய தினம் ஒரு நல்ல சட்டக்கல்லூரி என்ற பெயரை வேல் பல்கலைக்கழகம் எடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல தெரிவிக்கப்படுகின்றார் என்று எஸ் விஷயங்கள் எல்லாம் நாம் கூட்டம் கொடுக்கிறோமோ அங்குதான் உண்மையான கூட்டம் நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். வருங்காலத்தில் கூடிய விரைவில் பாரத கவுன்சில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படும் நம்முடைய சகோதரர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சமுதாயம் வளர வேண்டும் என்றால் சமுதாய மக்கள் வளர வேண்டும். சமுதாய மக்கள் வளர வேண்டும் என்றால் அவர் செய்யும் தொழில். அதற்காக தான் பாரத கவுன்சிலில் நம்முடைய மக்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு காலத்து அதிகமாக வழக்கறிஞர்கள் இல்லை. நான் சொல்வது 100 ஆண்டுகள் முன்பு எங்கே ஒரு ஹைகோர்ட் இருக்கும். ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை என்றால் அங்கு தீர்ப்பு கொடுப்பவர் நம் சமுதாய சேர்ந்தவர் தான் இருப்பார். அப்படிதான் இருந்தது. ஏனென்றால் நாம் லாரியில் செல்லும் மக்கள் அல்ல, கூட்டம் கூட்டமாக லாரி செல்வது நமது பழக்கம் அல்ல. ஒரு காரில் ஒருவர் தான் செல்வோம். அதுதான் நமக்கு பழக்கம். நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்க்கணும். போலீஸ் நம்ம வீட்டுக்கு வரும்.